கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தரை பாடி துதித்து மகிழ்ந்து அவருக்குள்ளாக அனல் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு நாங்கள் பலமடைந்து கர்த்தருடைய வருகையிலே காணப்படும்படிக்கு நாம் எங்களை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே கர்த்தருடைய தூதுக்காக சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தயவு செய்து வாசிக்க கேட்போம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அருமையானவர்களே, வேதத்தை நாங்கள் கேட்க வேண்டும், வாசித்து பார்க்க வேண்டும். தேவ ஜனங்களை சூழ, தேவ ஜனங்கள் கூடி வரும் சபையை சூழ கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாப்பாயிருக்கிறாராம். பாதுகாப்பு தருகிறவராயிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 125:2 தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அருமையானவர்களே, எப்படியாம் பர்வதங்கள் என்றால் மலை. அந்த பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல, தேவனுடைய நகரத்தை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு பெரியதான ஒரு பாதுகாப்பு என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. சுற்றிலும் என்று சொல்லப்பட்டதற்கான கிரேக்க பதம், அந்த உண்மையான வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவரை வட்டமாக சூழ்ந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. இப்பொழுது எங்களை அப்படி சூழ வட்டமாக அவர் சூழ்ந்திருக்கிறார். இதுதான் சரியான கருத்து. அருமையானவரே, சுற்றிலும். ஆகவே இதைத்தான் இந்த கிரேக்க பதம் இந்த வேத ஆய்விலே வெளிப்படுத்துகின்றது. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாக்க அவைகளை சூழ என்ன செய்கிறான்? வேலி அடைத்து விடுகிறான். அது அதுக்கு பாதுகாப்பு. அதன் நடுவிலே அந்த ஆடுகள் என்ன செய்கிறது? பாதுகாப்பாக அமைதியாக படுத்து உறங்குகிறது. பின்னர் தன்னை சூழ இருக்கிற அந்த வட்டத்தை விட்டு எந்த ஒரு ஆடு வெளியே வருகிறதோ அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. பின்ன அது என்ன தெரியுமா? அந்த ஆடு அந்த பாதுகாப்பான வேலியை விட்டு அது வெளியே வருகிறது என்றால் அது தனக்கென்று ஒரு பாதுகாப்பை, ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே வந்து விடுகிறது. அது பாதுகாப்பற்ற ஒரு வட்டத்துக்குள் வந்து விடுகிறது. புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே, ஆசீர்வாதமும் சாபமும் நம் முன்பே வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அங்கே வார்த்தை சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் நம் முன்னே வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு. அருமையானவர்களே, மனிதனை அவர் கட்டுப்படுத்தவல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அவர் கட்டுப்படுத்த அல்ல, மனிதனை தன்னுடைய சுயத்துக்கு விட்டிருக்கிறார். ஏனென்றால் அவனுக்கு சிந்தனையை கொடுத்திருக்கிறார்,
தெரிந்து கொள்ளுகிற அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த தெரிந்து கொள்ளுகிற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதமா சாபமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாயினும் சரி, தேவ ஊழியராயினும் சரி, நாம் எந்த வட்டத்துக்குள் இருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுவரை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. உண்மைதான். இதுதான் உண்மையான பதிலாய் இருக்கும். அருமையானவர்களே, உங்களிடத்திலே கேட்டால் உண்மைதான். ஆகவேதான் அருமையானவர்களே, நம்மீது அன்பு கொண்ட நம்முடைய பரமபிதா இன்றைக்கு தமது ஆவியினாலே நம்மை உணர்வடைய செய்யும்படியாக இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை அவர் வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிப்போம் யோவான் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குவீர், நீர் கிறிஸ்துவானால் உங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். தெளிவாய் சொல்லும் என்றார். அருமையானவர்களே, வார்த்தையை வாசித்து பாருங்கள். யார் இந்த யூதர்கள்? அப்பொழுது அந்த ஆலயத்திலே இருந்த யூதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அந்த ஆலயத்திலேதான் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆலயத்திலே இருந்து கொண்டு இயேசுவை சூழ்ந்து கொண்டு, அதாவது அவரை வட்டமாக சூழ்ந்து கொண்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? எங்களுக்கு இதை தெளிவாய் சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார்கள். பின்ன பாருங்க, இந்த யூத ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் ஆலயத்திலே தான் இருக்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்திலே நிற்கிறாங்க. ஆனால் சந்தேகம் என்ற வட்டத்துக்குள்ளே அவர்கள் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா? இதைத்தான் நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சந்தேகம் என்ற வட்டத்துக்குள்ளே அவங்க நிற்கிறாங்க. இப்பொழுது பாருங்க, அவங்க யெகோவா தேவனை வழிபடுகிறவர்கள். அவர்கள் இப்பொழுது யெகோவா தேவனையும் அறியவில்லை, அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறியவில்லை. இப்பொழுது விளங்குகிறதா? ஏன் அவர்கள் நிற்கிற இடம் சந்தேக வட்டத்துக்குள்ள நிற்கிறாங்க. இயேசுவை சூழ சந்தேக வட்டத்தில் இருந்து இயேசுவை அறிய முடியாத அருமையானவர்களே, எந்த ஒருவரும் ஒரு சந்தேக வட்டத்துக்குள்ள இருந்து இயேசுவை அறிய முடியாது. இன்றைக்கு பாருங்க, அவர்களுடைய இன்றைக்கு கேள்விக்கு கர்த்தர் இயேசுனுடைய பதில் என்ன தெரியுமா? வசனம் 25 பாருங்க. அங்க 25 அவர் சொல்றார், அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவசிக்கவில்லை. பாத்தீங்களா? அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்கள் விசுவசிக்க இல்லை. இதுதான் பதில். யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள், அதாவது யெகோவா தேவனையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார். பின்ன தேவனை நாம் அறிய வேண்டும், பரம பிதாவை நாம் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை அறிந்தால் அவரை அறிந்து விட்டீர்கள். அவ்வளவுதான். இதான் சத்தியம். சந்தேகம் என்ற வட்டத்துக்குள்ளே நிற்பவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? அதாவது ஏன் யெகோவா என்று சொல்லாமல் பிதா என்றும் தேவன் என்றும் சொல்லப்படுகிறதே என்று கேள்வி எழும்பலாம். ஆம்,
இது என்ன? சந்தேக வட்டத்துக்குள்ள இந்த கேள்வி வருகிறது. இப்பொழுது இந்த கேள்விக்குரிய பதிலை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். தேவன் தந்த 10 கற்பனையின் 3வது கற்பனை என்ன? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் ஆண்டவற்ற பிள்ளைகள், எல்லாம் வளர்ந்தவர்கள், ஆவியிலே வளர்ந்தவர்கள். நாம் அளவில் வளர்ந்தது சொல்ல இல்லை, ஆவியிலே வளர்ந்தவர்கள். 3வது கட்டளை என்ன? சொல்லுங்க. அடே அப்பா, அருமையான பிள்ளைகளா இருக்கிறீங்க. தேவன் தந்த 10 கட்டளையில 3வது கற்பனை என்ன கட்டளை? எனக்கும் தெரியாது, நீங்க தான் சொல்லி தரணும். மூன்றாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இது 10 கற்பனையின் 3வது கட்டளை. பின் ஆகவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விட மாட்டார் என்று அங்கே சொல்லுகின்றார். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே நீ வழங்கக்கூடாது. அவ்விதமாக நீ வழங்குவாய் என்றால் அவரை அவர் உன்னை தண்டியாமல் விட மாட்டார். பின் ஆகவே யெகோவாதான் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகவே அவருடைய நாமத்தை வீணாக வழங்கக்கூடாது. ஆகவேதான் இந்த கட்டளைகளை தந்தவரே இந்த உலகத்துக்கு மனிதனாக இயேசு என்ற பெயருடன் இந்த உலகத்துக்கு மனித சாயலாக வந்தவர். இயேசு என்ற நாமத்திலே பாவிகளை ரட்சிக்க வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என் பிதா என்று சொல்லி அழைக்கிறார். என் பிதா என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிறார். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். பின்னாகவே இந்த உலகத்திலே அவர் வந்திருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோடு அவர்தான் வந்திருக்கிறார் என்பதை நீங்க இற்றவரைக்கும் சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? ஏசாயாவிலே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவிலே 43ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 43 எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்க முடியுமானால் வாசியுங்க, அல்லது ஏசாயா 43 சரி 43 10 தொடக்கம் 13 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. கொஞ்சம் பொறுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இது எப்பொழுது ஏசாயாவிலே அங்கே யெகோவா தேவன் சொல்லுகின்றார். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு. பின் ஆகவே நானே சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், யெகோவா தேவன் என்று சொல்லி அங்கே நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்தது வாசிங்க. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சரியா முக்கியமான ஒரு சத்தியம். நீங்க உங்களுடைய வேதத்தில் மார்க் பண்ணி வையுங்க, இந்த காலத்தில் மிகவும் தேவையானது. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆர் சொல்லுகிறார்? சொல்லுங்க, பட்டன் சொல்லுங்க. ஆர் சொல்லுகிறார்? கர்த்தரார் யெகோவா தேவன் சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் யெகோவா தேவன் கர்த்தர். அவர் சொல்லுகிறார் என்ன? நானே கர்த்தர், என்னை அல்லாமல், சொல்லுங்க, என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை.
புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை கணித்துக் கொள்ளுங்க. அடுத்த வாசனம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் 13வது வருஷத்திலே பார்க்கிறோம், நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கேட்கிறார். இப்ப நீங்க யோவான் சுவிசேஷத்தை எடுங்க. யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தை தரிசி எடுங்க. இது முக்கியமான சத்தியம் என்றபடியினாலே உங்களுக்கு இதை சொல்லி காட்டி நான் தொடர விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசியுங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர் என்று நான் இப்பொழுது யார் சொல்றார்? இந்த வசனம் சொல்லுங்க, யார் சொல்றார்? சொல்லுங்க, யார் சொல்லுகிறார்? சத்தத்தை காணல, பெருத்தா சொல்லுங்க பாப்போம். யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார். பின்ன இப்ப சொல்லுகிறார் யார்? இயேசு என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நானே அவர் என்று. யார்? இப்பொழுது பூமியில் என்று சொல்லுகிறார். நானே அந்த யெகோவா தேவன் என்று சொல்லி, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி நீங்கள் விசுவசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இன்னொரு கவாசிங்க மீண்டுமாக. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று இல்ல. முதலாவது அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நான் சொல்லி இருக்கிறாரா? நான் மரியாளுடைய மகன் என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லி இருக்கிறாரா? இல்ல, ஒருவாளும் சொல்லல. அவர் பிறந்தார் உண்மை, ஆனால் அவர் ஒருபொழுதுமே மரியாள் மகன் என்று சொல்ல இல்லை. அவர் என்ன சொன்னார்? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று தான் சொல்லுகிறார். பின்ன ஆகவே அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்க, அங்கே போகும் பொழுது சொல்லுகிறார் நானே அவர் என்று. இப்பொழுது நீங்கள் ஏசாயாவிலே வாசித்த அந்த வேத பகுதியை இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே அந்த ஆண்டவர் இயேசு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார் நானே அவர் என்று. யார்? வரப்போகிற இரட்சகர், நானே இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த வேளையிலே ஒரு சிறு குறிப்பை உங்களுக்கு தந்து நான் செல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த காலங்களிலே நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு மலிவாக காணுகிறோம் எல்லா இடத்திலேயும் யெகோவா சாட்சிகள் என்ற ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? சந்திக்கு சந்தி மூலைக்கு மூலை அங்கே நிற்கிறதை காண்பீங்க. யெகோவா என்பது தேவனின் பரிசுத்த நாமம். இந்த பரிசுத்த நாமத்தை வீணாக கூறிக்கொண்டு அவருடைய தண்டனையை தங்கள் மேல் சுமந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயம் இல்லாமல் அவர்கள் அங்கே நிற்கும் இந்த வஞ்சகர் கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மனிதரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கும் யெகோவா தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யெகோவா தேவன் இருக்கிறார், ஆனால் இந்த யெகோவா சாட்சிகள் என்று நிற்கிற கூட்டத்துக்கும் அந்த யெகோவா தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் வஞ்சக ஆவிகள், பிசாசின் ஆவிகள். இந்த எச்சரிப்பை தர வேண்டியது நம்முடைய முக்கிய பொறுப்பு. ஆகவே உங்களுக்கு தந்திருக்கிற கவனமாக நீங்கள் எச்சரிக்கையை கேட்டுக் கொள்ளுங்க. இந்த வேதத்தில் நீங்கள் வளராது போனால் நீங்கள் நிச்சயமாக தவறிவிடுவீங்க. சரி, மீண்டும் தொடருவோம். இயேசுவை வட்டமாக சூழ்ந்து கொண்டு இந்த சந்தேக வட்டத்திலே நின்றவர்களுடன் இயேசு ஆண்டவர் என்ன செய்தார்?
தெளிவாக பேசினார், தெளிவாக பேசினார். இப்பொழுது பாருங்க, ஆனாலும் அவர்களால் அறிய முடியவில்லை. தேசாதிபதியாகிய அந்த பிலாத்துக்கு முன்பாக இயேசு நின்ற பொழுது சத்தியமாவது என்ன என்று சொல்லி பிலாத்து இயேசுவினிடத்திலே கேட்கிறான். சத்தியமாவது என்ன? இயேசுவை பார்த்து கேட்டான். நாங்கள் பார்க்கிறோம், நானே சத்தியம் என்றார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்திலே நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். இதற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். பின்ன சத்தியமானவர் இப்பொழுது பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கிறார். ஆனால் பிலாத்துவோ அதை அறியாமல் இருந்தான். பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அவன் இருக்கிற வட்டம் வேற. யாக்கோபிலே 1வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நீங்க கவனியுங்க. 7வது 8வது வசனம் அங்கே பாருங்க. சந்தேக வட்டத்திலே அங்கே நிற்கின்ற ஒரு மனிதன் கத்தடத்திலே இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்றும், அந்த இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறது, கவனிங்க. இந்த சந்தேக வட்டத்திலே நின்று கொண்டு இயேசுவை அறிய முற்பட்டவர்களுக்கு அந்த விசுவாசத்துக்கான ஒரு தூண்டுதலை கர்த்தர் இயேசு அங்கே கொடுக்கிறார். அங்கே நான் வாசிக்கிறேன், என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்றார். பார்த்தீங்களா? பிதாவின் நாமத்தினாலே அவர் செய்கிற கிரியைகளே அப்பொழுது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது, நான் யார் என்பதை சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். பின்ன நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவின் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை என்றால் அவர் செய்யும் அந்த கிரியைகளையாவது கவனித்து பாருங்கள், என்னை குறித்தும் அவைகள் அந்த கிரியைகள் சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லுகின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்க யோவான் சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-31 தயவு செய்து வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா? இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கும் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டுமா? இதைத்தான் நாம் வாசிக்கணும். ஆண்டவருடைய வேதத்தை தான் நாங்கள் வாசிக்கணும். சில பேர் வேதத்தை வாசிக்கிறே இல்லை. அது அங்கே அப்படி நடந்தது, இப்படி சொன்னது அந்த இதுக்குள்ளால நான் யூடியூப்புக்குள்ளால பார்த்தேன், அந்த இன்டர்நெட்டுக்குள்ளால பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன் என்று சொல்லுவார்கள். கடைசி வரைக்கும் இயேசுவை கண்டுபிடிக்க மாட்டீங்க. இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறதன் மூலம்தான் அவர் யார் என்று நீங்கள் அறிய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் யோவான் ஸ்நானன். உங்களுக்கு தெரியும், முன்பு அவர் சொன்னார் என்ன தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எந்தா போகிறார் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். என்னிலும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சைகளின் பாரை அவிர்க்கிற கூட நான் பாத்திரன் அல்ல என்று இப்படியெல்லாம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சி கொடுத்த அந்த யோவான் ஸ்நானகன் இப்பொழுது அவருக்கு சிறைச்சாலையிலே சோதனை, அந்த சோதனை பாடுகள் வேளையிலே சோர்வு அவரை ஆட்கொண்டு விட்டது. சோரின் வட்டத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார், சந்தேகத்தின் வட்டத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார். இப்பொழுது இந்த யோவான் ஸ்நானன் இந்த சந்தேக வட்டத்துக்குள்ளே இருந்து இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்தி என்ன தெரியுமா? குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள்,
செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமேன். இந்த அடையாளங்கள் தான் இப்பொழுது யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்படுகிறது. சந்தேகத்திலே இருந்த யோவான் ஸ்நானனுக்கு, பிரியமானவர்களே, நீதிக்காக பலியாக மரிக்க போகும் இந்த யோவான் ஸ்நானனுக்கு இந்த சந்தேக வட்டத்தை விட்டு வெளியே வருவதற்கு அங்கே ஆண்டவர் கொடுத்த அடையாளம் அதே போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, நீ எந்த இடத்தில் நிற்கிறாய்? சந்தேக வட்டத்தை விட்டு வெளியே வருவாயா? உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளைதான் ஞாபகம் வருகின்றது. அந்த தேவனுடைய பிள்ளை உற்சாகமாக சென்று தன்னுடைய நண்பர்கள் ஏனைய வீடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பார். அப்பொழுது அவர்கள் அந்த சுவிசேஷத்தை நன்றாக கேட்டுவிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. பிரதர், நீங்கள் சொல்றதெல்லாம் சரி, நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறோம், இதுக்கு நீர் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டாங்க. சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்பொழுது அவங்க கேட்டாங்க, நீங்க சொன்னீங்க, இப்போ ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்தார், 3 நாள் வரைக்கும் அவர் இருந்தார், பூமிக்குள்ளே இருந்தார், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி சொன்னீங்க. இந்த 3 நாளும் கடவுள் யார் என்று கேட்டாங்க இவர்கிட்ட. இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நினைக்கிறேன் இந்த கேள்வி. இப்பொழுது அந்த சகோதரன் அதிர்ந்து போய் அதுக்கு பல் சொல்ல முடியல, ஓடியந்தார். ஒரு அருமையான கேள்வி ஒன்று கேட்டான் பாருங்க. என்ன கேள்வி? இந்த 3 நாள் யார் கடவுள்? நீங்க சொல்லுங்களா? அவன் கேட்ட சரிதானே, அவர் செத்துட்டாரே, கல்லறைக்குள்ள இருக்கிறாரே, இந்த 3 நாள் யார் கடவுள்? பாத்தீங்களா? ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, சுவிசேஷம் அறிவிக்க சென்ற பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. பார்த்தீங்களா? ஆகவே அருமையானவர்களே, அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் சத்தியத்திலே வளர வேண்டும். வளரும் பொழுது ஒரு நாளுமே நாம் அபவிசுவாசம் நம்மை ஆட்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்குரிய பதிலை நீங்க போய் ஆராய்ஞ்சு பாருங்க. அப்படி இல்லையென்றா வந்து கேளுங்க, சொல்றோம். சரி, அடுத்ததாக சங்கீதம் 78 27 28 தயசு வாசிங்க. மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வரிசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். வட்டமாக இறங்க பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள் அருமையானவர்களே. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே ஜூத மக்கள் தேவனாலே விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வந்த மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் ஒரு சந்தேக வட்டத்துக்குள்ளே இருந்தார்கள். ஆண்டவர் தான் அங்கே அவர்களை வெளியே எடுத்து இந்த மோசையை கொண்டு வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களோ சந்தேக வட்டம் என்றல்ல, இச்சையின் வட்டத்துக்குள்ளே அகப்பட்டு கொண்டார்கள். சந்தேகம் அல்ல, இச்சையின் வட்டத்துக்குள்ளே. பிரியமானவர்களே, அங்கே பார்க்கிறோம், இப்ப வாசிக்க கேட்டீங்க, மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணல் அனைத்தையும் வரிசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தில் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் வட்டமாக இறங்க பண்ணினார்.
அவர்கள் அடுத்தது பார்க்கிறோம், அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். பின் அவர்கள் இச்சித்தாங்க. இச்சையின் வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஆசீர்வாதமாக வாழ முடியாது. இன்னொரு விளங்கப்படுத்துறார், அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் கொடுப்பார். ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையோ அவர்கள் இச்சிக்கிறதை கர்த்தர் கொடுக்கிறதுனாலே கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று நினைக்கிறாங்க. அது அவர்கள் என்ன அந்த இச்சித்ததை, அந்த இச்சையின் வட்டத்துக்குள்ளே இருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவ சித்தம் என்றோ ஆசீர்வாதம் என்றோ அதை நினைத்து விட முடியாது. இங்கே இஸ்ரவேலர்கள், மீண்டுமாக சொல்லுகிறேன், வனாந்திரத்திலே தேவதூதரின் அப்பத்தை பெற்று புசித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பேர் என்ன? அதே என்றான சொல்லுங்க, அதன் பேர் என்ன? மன்னா. பின்ன இது தேவதூதர் அப்பம் என்று சொல்லி அங்கே அவர்கள் புஸ்தினமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. பின்ன இந்த மன்னா அவர்களுக்கு இப்பொழுது சலிப்பு. என்னடா கர்த்தர் எங்களுக்கு நெடுகின்ற மன்னவத்தானே தாரார். நாங்கள் எகிப்தில் இருக்கல, நாங்கள் எவ்வளவு ருசியான இறைச்சி எல்லாம் சாப்பிட்டோம், இது எங்களுக்கு வெறுப்பாகி போயிட்டது. கர்த்தரிடத்திலே இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையா? இப்படியெல்லாம் அவங்களுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. இச்சை, எகிப்தில் நல்ல ருசி உள்ள பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டோமே, இவங்களுக்குள்ள முறுமுறுப்பு எழும்பிட்டது. என்ன இதுதானா சாப்பாடு? இஸ்ரவேலுடைய பாளையத்திலே ஒவ்வொரு கூடாரத்தை சுற்றிலும் இந்த இச்சையின் பட்டம், அவர்களின் முறுமுறுப்பை கேட்ட கர்த்தர் என்ன செய்கின்றார்? கேட்டதை கொடுத்தார். உனக்கு இறைச்சி தானே வேணும், சாப்பிடு. கூடாரங்களை சுற்றி வட்டம் வட்டமாக அங்கே காடைகள் இறங்கியது என்று சொல்லி பார்க்கிறோம், விழுந்தன வட்டம் வட்டமாக. அவர்கள் பார்த்தார்கள், அருமையான இறைச்சிகள் வந்துட்டது. அவர்கள் ஈச்சித்ததை பெற்றுக்கொண்ட பொழுது காடைகளை தந்த தேவனை கூட மறந்துட்டாங்க, அவருக்கு நன்றி சொல்ல கூட மறந்துட்டாங்க. சாப்பிட துவங்கிட்டாங்க. மழை என்று சொல்லி புசித்தாங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறது, அவர்கள் சாப்பாடு அவருடைய வாயிலே இருக்கும் பொழுதே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் இறங்கியது. பார்த்தீங்களா? ஏன்? அவர்கள் இச்சையின் வட்டத்துக்குள்ளே இருந்ததினாலே தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இச்சையின் வட்டத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டாங்க. பிரியமான பிள்ளைகளே, இந்த காலங்களில் அநேகர் தங்கள் இச்சையின்படியே வாழ விரும்புகிறாங்க. கவனிங்க, தேவ ஆசீர்வாதங்களிலே அவர்களுக்கு திருப்தி இல்லை, தேவ ஆலோசனைகளிலே திருப்தி இல்லை. தங்கள் சந்தோஷம், தங்கள் விருப்பங்கள், தங்கள் மனவழிகள், இவைகளிலே அவர்கள் திருப்தி காண்றாங்க. ஆம் அருமையானவர்களே, நாம் நினைப்பதுதான் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இச்சையின் வட்டத்துக்குள்ள இருந்து நாம் வாழக்கூடாது. தாங்கள் இச்சித்து வரும் காரியங்கள் எத்தனையோ, அத்தனையையும் பெரும் வரைக்கும் அவர்களுக்கு திருப்தியே இல்லை. அருமையானவர்களே, திருப்தியே இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பிரசங்கி 1:8 நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறது இல்லை, கேட்கிறதினாலே செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 27:20 பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை. இப்படியே பாருங்க, இந்த இச்சையால் ஒரு காலமும் திருப்தி ஏற்படுவது இல்லை. இச்சையை வெறுக்காமல் நன்மை கிடைக்கப் போவதும் இல்லை. வேதத்திலே பார்க்கிறோம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி அங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இச்சைக்கு போதும் என்கிற அந்த மனதை தர முடியாது. அருமையானவர்களே, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று கொண்டே இருக்கும். மன திருப்தி தான்
ஒவ்வொரு விசுவாசியும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய ஆவிக்குரிய பாடம் மன திருப்தி. இருப்பதிலே ஒரு திருப்தி எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவ ஊழியரான அப்போஸ்தலர் பவுலும் கூட இந்த விஷயத்திலே போதிக்கப்பட்டிருப்பதை கூட நீங்கள் பார்க்கிறோம். என்ன தெரியுமா? தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்க. பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா? ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இவ்விதமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இச்சையின் வட்டத்தை விட்டு வெளியே வந்து போதும் என்கிற மனதுடன் கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாதுகாப்பும் நமக்கு இருக்கும். அடுத்தது இறுதியாக உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அக்கியத்தின் வட்டம் குறித்து நாங்கள் இப்பொழுது தியானிக்க போறோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 19-27 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது நீங்கள் வீட்டை கொண்டு சென்று அதை குறித்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு சீசர்கள் இடத்திலே அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். இருக்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து அவர்கள் நடுவிலே வந்துவிட்டார். இயேசு அங்கே வந்துவிட்டார். இனி நம்முடைய வேலையை பார்ப்போம், இயேசு செத்து மரித்து விட்டார் தானே என்றுட்டு ஒருவன் அங்கே இல்லை, மற்ற எல்லாரும் அங்கே இருந்தாங்க. ஆகவே அங்கே இயேசுவோ என்ன செய்கிறார்? 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து அங்கே கூடியிருந்த அந்த சீசர்களிடத்திலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். எங்கே வருகிறார்? அந்த ஐக்கிய வட்டத்தின் நடுவிலே இயேசு வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். இந்த வட்டத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசு நமக்கு சமாதானத்தை அங்கே தருகிறார். பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். பின் இந்த ஐக்கிய வட்டத்திலே இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பார்த்தீங்களா? பின் ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் இதைத்தான் தருகிறார். அருமையானவர்களே, இதைத்தான் தருகின்றார். ஆகவே இதை நாம் எப்பொழுதும் சிந்தி பார்த்திருக்கிறோமா? பிதா என்னை அனுப்பினது போல. பிதாவானவர் தமது குமாரனாகிய இயேசுவை எப்படி அனுப்பினார்? அதை முதல் சிந்தித்து பார்த்துக்கிறீங்களா? இயேசு வரும்பொழுது பரலோக மேன்மையை திறந்தார். பார்த்தீங்களா? அந்த ஸ்தானத்தையே திறந்தார். ஏழையாக வந்தார். இன்னுமா ஒரு அடிமையாக இந்த உலகத்துக்கு வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினவராக வந்தார். பிதாவின் சித்தம் செய்ய வந்தார். மனிதர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டவராக நன்மை செய்கிறவராய் வந்தார். நாம் தம்மேல் இருக்கின்ற ஆவியானவரால் எல்லாவற்றையும் அவர் செய்தார். அந்த ஆலோசனைகளுக்கு அதன்படி அவர் நடந்தார். அவர் முன்னே எப்பொழுதும் சிலுவையை முன்னிறுத்தி நடந்து கொண்டிருந்தார். அதுதான் சுவிசேஷம். புறப்பட்டு போங்கள் என்றார். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். இதோ உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். நாம் இந்த கடமைகளை செய்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் எப்பொழுதாவது போய் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா? இல்லை, இல்லை. சிந்தித்து பாருங்க. நாங்கள் சென்று சொல்லி இருக்கிறோமா? சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எங்களுக்கு இருந்திருக்கிறதா? அவர் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த கட்டளையாக கொடுக்கிறார். இந்த ஐக்கிய வட்டத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணித்து வாழுவோமாயின், அருமையானவளே, எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் தேவ சமாதானத்தினால் நாம் நிச்சயமாக நிறைந்திருப்போம். ஆம், அன்று திதிமு எனப்பட்ட தோமா அந்த ஐக்கியத்துக்குள்ளே இல்லாததினாலே ஆண்டவர் இயேசு வந்து அங்கே சமாதானத்தை அருளிய பொழுது அங்கே அவன் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஏன்? அவன் சந்தேக வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டான். ஐக்கிய வட்டத்தை விட்டு விலகிவிட்டான். அதன் பிற்பாடு அவருடைய கிருபை அவன் மேல் வந்தது. அவன் மீண்டும் அந்த ஐக்கிய வட்டத்துக்குள்ளே அவன் இழுத்துக் கொள்ளப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் எப்பொழுதும் சொல்லுகிறேன், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள்.
சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. இந்த வட்டத்துக்கு வெளியே நிற்கும் பொழுது மனச்சோர்வு உண்டாகும். மனச்சோர்வு நம்மை ஆட்கொள்ளுகிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. தன் கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவியினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதே போல அவர்களுடைய நிலை காணப்படும். அருமையானவர்களே, ஜோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஆண்டவர் வேலி அடைச்சிருந்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் ஜோபினுடைய ஆசீர்வாதத்துக்கு ரகசியம், ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஆகவே பாருங்கள், அந்த ஐக்கிய வட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது தன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுகின்ற பாக்கியத்தை பெறுகிறான். மற்றவருடைய கையின் பிரயாசத்தை நாம் வாங்கி சாப்பிடுவதல்ல, தன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுகிறான். தானே உழைத்து தான் சாப்பிடுகிறான். ஆதி அப்போஸ்தலருடைய முன்மாதிரி அப்படியாத்தான் இருந்தது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கிய வட்டத்துக்குள்ளே பாதுகாப்புண்டு, ஆசீர்வாதம் உண்டு. சபையாய் ஐக்கிய வட்டம், குடும்பமாய் ஐக்கிய வட்டம், அனைத்தும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே சூழ்ந்திருக்கும். தனக்கென்று சொந்த வழி அங்கே காணப்படாது, சுயசித்தம் அங்கே காணப்படாது. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே நிற்கிறீர்கள். இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்பீர்களா? எல்லாவற்றையும் நீங்கள் விளையாட்டாக எண்ணி விடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளோடு உங்களுடைய ஐக்கியம் பெருகட்டும். நீங்கள் பலமடைவீர்கள். அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பீங்க. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் சந்ததி சந்ததியாய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.